நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராசிபுரம் SRV ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 250 வாகனங்கள் ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டன. நாமக்கல் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் வடக்கு முருகேசன், ராசிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் செல்வகுமார் மற்றும் ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது பள்ளி வாகனங்கள் விபத்து ஏற்படும் போது பள்ளி குழந்தைகளை பாதுகாப்பாக மீட்கும் வகையில் மாற்று வழி பாதை, தீயணைப்பு கருவி, முதலுதவி பாக்ஸ், பள்ளி வாகனத்தின் பிளாட்பார்ம் மற்றும் GPRS கருவி, கியர், கேமரா போன்றவை வாகனங்களில் சரியாக செயல்படுகின்றதா என ஆய்வு செய்தனர். அப்போது வாகன ஆய்வில் சுமார் 250 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்ததில் 25 வாகனங்கள் மட்டுமே தற்காலிகமாக பொது சாலைகளில் இயக்கும் தகுதி ரத்து செய்யப்பட்டது. மேலும் இந்த 25 வாகனங்களும் குறைகள் சரி செய்து மீண்டும் மே மாத இறுதிக்குள் மீண்டும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பின்னர் ஆய்வு செய்து தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தினர். பின்னர் போக்குவரத்து துறையின் சார்பில் பள்ளியின் வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் வாகனத்தை பாதுகாப்பாக இயக்குவது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் டிரைவர்களுக்கு கண் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, HIV மற்றும் இயன்முறை சிகிச்சை அளிக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.